ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜனவரி 9 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து கங்காவும் குமரனும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கங்கா கேட்குறாங்க இந்த மாதிரி விஜய் உங்ககிட்ட என்ன சொன்னாரு அப்படின்னு. இல்லை ஆஃபீஸில் ஏதோ முக்கியமான பொறுப்பு வந்து காவேரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார் போல. அதுக்குள்ள இந்த மாதிரி காவேரி இங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போதே வேற என்னமோ சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாரா, அதுக்குள்ள எல்லாமே சொதப்பிருச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணாருன்னொன்னே இப்போ கங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு மட்டும் அவ பெருசா அட்வைஸ் பண்ணா, அதுவும் இல்லாம நான் கூட உங்கள சந்தேகம் தானே பட்டேன் அப்படிங்கிற மாரி இவங்க 2 பேருமா பேசிட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, வீட்ல வந்து வெண்ணிலா வந்து விஜய் பெயர் சொல்லி கூப்பிட்டாங்கல்ல. இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "நீ தூங்கு. காவேரி பாவம் ரொம்ப இதாகி போயிட்டா. நான் போய் அவள சமாதானப்படுத்தணும். ப்ளீஸ் நீ தூங்குன்னு" சொல்லிட்டு எந்திரிச்சு போலான்னு பார்க்குறாரு. ஆனா வெண்ணிலா கைய இறுக்கி பிடிச்சிருக்காங்க. "ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேன். அவ தான் உன்ன இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தா. அவ நிலைமைய நம்ம யோசிக்கணும்ல. ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ தூங்கு. நான் காலையில வந்து உன்ன பார்க்குறேன்னு" சொல்லிட்டு ரூமுக்கு போறாரு. இப்ப காவேரி உட்கார்ந்துருக்குறாங்க. விஜய் வர்றத பார்த்தோனே அப்படியே பெட்ஷீட்ட மூடிட்டு அப்படியே படுத்துக்கிறாங்க. விஜய் எட்டி பார்க்குறாரு. காவேரி தூங்கிட்டாங்க அப்படின்னு அவர விட்டுருதாரு. காலையில என்ன ஆகுதுன்னா, விஜய் வந்து அ வெண்ணிலாவ கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போக ரெடி ஆகும்போது, அவங்க ஆஃபீஸ்லேருந்து கால் பண்றாங்க. சார் இன்னைக்கு வந்து நாள் நல்லா இல்லன்னு சொல்லி 2 நாள் கழிச்சு மேம் வந்து ஆஃபீஸ்க்கு வந்தா தான் அவங்களுக்கு வந்து அந்த போஸ்டிங் குடுக்க சரியா இருக்குன்னோனே, இல்ல எனக்குன்னோனே, இல்ல சார் நீங்க இதெல்லாம் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். ஆனா ஆடிட்டர் சொல்ல சொன்னாருன்னோனே, விஜய் சரி 2 நாள் தானே விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இல்ல சார் அதுக்குள்ள மேடம் ஆஃபீஸ்க்கு வந்தா மேம்க்கு எல்லாமே தெரிஞ்சிரலன்னோனே, சரி விடுங்க நான் அவ வராம பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு விஜய். இப்போ வெண்ணிலா கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்புறதுக்காக தாத்தா கிட்ட வந்து பேசும்போது, காவேரி கிட்ட என்ன சொல்றாருன்னா, "விஜய் நீ வந்து இன்னைக்கு ஆஃபீஸ் போக வேண்டாம்" அப்படின்னோனே, "அதானே வாழ்க்கையில இருந்து என்னை எப்படி வெளியில தள்ளலான்னு பார்த்துட்டா, ஆஃபீஸ்ல இருந்துமா" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவங்க பாட்டுக்கு நிக்கிறாங்க. இப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, "இங்க பாரு விஜய், இன்னைக்கு இந்த பொண்ண ஹாஸ்பிட்டல்லயே சேர்த்து விட்டுட்டு நீ வந்துருன்னோனே." "இல்ல தாத்தா" அப்படின்னோனே, "நான் சொல்றத மட்டும் செய். நான் எல்லாருக்கும் நல்லதுக்காக தான் சொல்றேன்னோனே, அதுவும் அந்த பொண்ண வச்சுட்டு இப்படி பேசுறேன்னு நினைக்காத" அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லிடுறாரு. இப்ப விஜய்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு செக்கப் முடிஞ்சோனே டாக்டர் கிட்ட இத பத்தி பேசுறாரு. அப்ப டாக்டர் என்ன சொல்றாருன்னா, "உங்க ஒய்ஃப் கிட்ட நீங்க சொல்லி புரிய வைங்க. இல்ல நான் கூட பேசுறேன். இப்பதான் அவங்க ரெக்கவர் ஆயிட்டே இருக்காங்க. உங்க லைஃப் நல்லா இருக்கணும்னா இன்னும் ஒரு 2 வீக்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ள அவங்க சரியாகாட்டி நான் வந்து அட்மிஷன் போட்டுறேன்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இப்ப விஜய்க்கு என்ன பண்றதுன்னே தெரியாம யோசனையிலே இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாத்தா வந்து விஜய் கிட்ட "நான் இந்த பொண்ண ஹாஸ்பிட்டல்ல தானே அட்மிட் பண்ண சொன்னேன். நேத்துள்ள ப்ரொமோ சீன் தான்" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, விஜய் வந்து "நான் என்ன அட்மிட் பண்ண மாட்டேன்னா சொல்றேன்" அப்படின்னு விஜய் கேட்டோனே, தாத்தா என்ன சொல்றாருன்னா, "உன் இடத்துல காவேரி இருந்து இந்த மாரி ஒரு பையன லவ் பண்ணி, இந்த மாரி அக்கறையா பார்த்துட்டு இருந்தேன்னா, நீ அத ஏத்துப்பியா?" அப்படின்னு சொல்லி விஜய் கிட்ட தாத்தா கேட்குறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.